بسم الله الرحمن الرحيم. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் தொடர்பாக சில செய்திகள் வருகிறது. அதுல இருந்து என்ன செய்யலாம், இவங்க ரசூலுல்லாஹ் சம்பந்தப்பட்டதெல்லாம் புனிதம் என்று வேண்டால் வாதாடலாம். ரசூலுல்லாஹ்க்கு இருக்கிறதுனால வேற ஒருத்தனுக்கு கொண்டாந்து சேர்க்க இயலாதீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைநேசர்னு கன்ஃபார்ம். மற்றவங்க எல்லாம் இறைநேசர் என்பது நீனாவ செய்யற கற்பனை, ஆதாரமற்ற ஒரு விஷயம். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பந்தமா என்னவெல்லாம் வருது என்பதை நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த சம்பவத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கே தப்பு மாதிரியே தெரியும். அனஸ் ரலியல்லாஹுடைய தாயார் உம்மு சுலைம், அந்த உம்மு சுலைம் என்பவங்க ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு ஏத்த வீட்டுக்காரங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வீட்டுக்கு ஏத்த வீடு தான் அபூ தல்ஹாவுடைய மனைவி தான் உம்மு சுலைம். அப்ப ஏத்த வீட்டுக்காரங்க அவங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்க, அந்த ஹதீஸ்ல வருது, புகாரில 6821வது ஹதீஸ், இது முஸ்லிம்ல 4300வது ஹதீஸ். இதுல என்ன வருதுன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உம்மு சுலைமுடைய வீட்டிற்கு சென்று அவங்களுடைய வீட்டுல பகல் நேரத்தில் ஒரு தூக்கம் போடுவார்கள். அந்த அம்மா மட்டும் இருக்கிற இடத்துல போய் தூக்கம் போடுவார்கள். தூக்கம் போட்டு என்ன செய்வாங்க, அப்ப தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் நிறைய வேர்வை வேர்த்து அந்த தோல் நாளான விரிப்புல படுத்து கிடந்தாங்களாம். அது உம்மு சுலைமுடைய படுக்கையாம். அதுல அந்த வேர்வையெல்லாம் வந்த பிறகு உம்மு சுலைம் என்ன செஞ்சாங்களாம், அந்த வேர்வையை எடுத்து புளிஞ்சு ஒரு பாட்டில சேர்த்து வச்சுக்கிட்டாங்க. அதை நோயாளிகளுக்கு அதை கொடுப்பாங்க, நறுமண பொருள்லாம் சேர்ப்பாங்க. அது கொடுத்தா உடனே நோயெல்லாம் குணமாகி விடும் என்று இது புகாரில இருக்கிறது. புகாரில இருக்கிறது. அதே மாதிரி முஸ்லிம்ல எப்படி இருக்குன்னு கேட்டா, இதே கருத்து. அது உம்மு சுலைமுக்கே சொந்தமான அவங்களுடைய தனி பெட்ரூம் இருக்கும்ல, அதுல போய் ரசூலுல்லாஹ் படுத்து கிடப்பாங்கலாம் சொல்லி எழுதி வச்சுக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு ஹதீசுகள்லாம் நீங்க பார்க்கக்கூடிய நேரத்தில் இதுல என்ன கொண்டு வருவாங்கன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய வேர்வை புனிதமானது. வேர்வை புனிதமானதுங்கிறதுக்கு ஆதாரம் என்ன, ரசூலுல்லாஹ்வுடைய வேர்வையை சேர்த்து அந்த அம்மா வச்சு அதை நறுமணங்கள் மற்ற இதுக்கெல்லாம் பயன்படுத்தி இருக்கிறாங்க. குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லைன்னு அந்த வேர்வை என்ன செய்வாங்க, அதை கொடுப்பாங்க. அதை சாப்பிட்டோன்னா அந்த குழந்தைகளுக்கு நோயெல்லாம் தீர்ந்துரும். இந்த மாதிரி அவங்க செஞ்சாங்க ஒரு செய்தி இருக்கிறது. இது ஹதீஸ் நூல்கள்ல இருக்கிறது, உண்மைதான். இது சரியான ஹதீஸா? ஒரு செய்தி ஹதீஸ் நூல்ல இருக்குமே, ஆனால் அது சரியான்னு பார்க்கணுமா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு என்ன அறிவுரை சொல்லி இருக்கிறாங்க, ஒரு ஆண் ஒரு பெண்ணோட தனித்து இருக்க கூடாது, மூணாவது சைத்தான் இருப்பான். அண்ணன் பொண்டாட்டி தம்பி பொண்டாட்டியை பத்தி கேட்கும் பொழுது கூட அதுதான் நாசம் அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி கூட இருக்க முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை பண்றாங்க. இரண்டு பேர் தனித்திருப்பார்களே, ஒரு ஆண் பெண்ணு தனித்திருப்பார்களே, ஆனால் மூணாவதாக சைத்தான் இருப்பான். இப்படிப்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உம்மு சுலைம் வீட்டுக்கு எப்படி போவாங்க, அவங்களுக்கே உரிய படுக்கையில போய் இப்படி படுப்பாங்க பகல் நேரத்துல. இந்த அம்மா தான் படுத்து கிடக்கிற ஆளுக்கு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு வேர்வையெல்லாம் புளிஞ்சு வேற பார்த்தாலே அந்த செய்தியில் என்ன இருக்குது, ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கு நமக்கே விளங்குகிறது அந்த செய்தியை பார்க்கும் பொழுது. அப்ப ஹதீஸ்ல என்ன ஒரு அடிப்படை நீங்க விளங்கிக்கிறேன்னு கேட்டா, இது விளங்கி இந்த ஹதீஸுக்கு போறதுக்கு முன்னாடி இஸ்லாத்தினோட ஒரு அடிப்படை நீங்க விளங்கிக்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டா, 25வது சூராவுல 73வது வசனத்துல, வல்லதீன இதா ذுக்கிரு பி ஆயாத்தி ரப்பிஹிம், அல்லாஹ்வுடைய வசனங்கள் மூலமாக அவர்களுக்கு அறிவுரை சொல்லப்படுமே. ஆனால் குர்ஆன் சொல்கிறது, வல்லதீன இதா ذுக்கிரு பி ஆயாத்தி ரப்பிஹிம், இறைவனுடைய வசனங்களை கொண்டு அவர்களுக்கு அறிவுரை சொல்லப்பட்டால், லம் யஹிரு அலைஹா சும்மன் வ உம்யானா, குருடர்களாகவும் செவிடர்களாகவும் அவர்கள் விழமாட்டார்கள். குர்ஆன்ல இருக்குண்டா கூட சிந்தித்து பார்ப்பார்கள், கண்ணை மூடிக்கிட்டு விழமாட்டார்கள், விழக்கூடாது என்று அல்லாஹ் என்ன செய்யறான், ஹதீஸ்ல இருக்குண்டா கூட நீங்க என்ன செய்யணும், இது இருக்குமா, இப்படித்தான் அர்த்தம், இப்படி ரசூலுல்லாஹ் நடப்பாங்களான்னு சிந்திக்கணுமா. குருட்டுத்தனமாக நீங்கள் விழக்கூடாது என்று 25வது சூராவுல 73வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இதா சமஅத்துமுல் ஹதீஸ அன்னி, என்னை பற்றி ஒரு ஹதீஸை நீங்கள் செவியுற்றால், இது எல்லாரும் ஞாபகத்தில் வச்சுக்கிறீங்க, எப்போது ஞாபகத்தில் வச்சுக்கிற வேண்டும். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெயர்ல கூட குறைய சொல்லப்பட்ட செய்திகள்லாம் கலந்திருக்கிறது. இதெல்லாம் அறிவிப்பாளர் இதெல்லாம் பார்த்து முடிவு செய்யறது அது ரெண்டாவது விஷயம். செய்தியை பார்த்து முடிவு செய்வதற்கு பெரிய ஆராய்ச்சிலாம் தேவையில்லை. அந்த மெசேஜை பார்த்தாலேயே இது சரியா இருக்குமா தவறா இருக்குமா நீங்களே என்ன செஞ்சிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதா சமயத்துமுல் ஹதீஸ அன்னி, என் மூலமாக ஒரு செய்தியை நீங்கள் கேள்விப்படுறீங்க, கேள்விப்படும்போது தாரிஃபுஹு குலூபுக்கும், உங்கள் உள்ளங்கள் அது சரியானது என்று உங்க மனசே சொல்லுகிறது, நல்ல செய்தியா இருக்க அப்படி என்று சொல்லுகிறது. ஓ தலீனுலகு அஷாருக்கும்,
உங்களுடைய மயிர்கால்கள் முடிகள் எல்லாம் சிலிர்த்துக் கொள்கிறது. கேட்டவன அந்த செய்தி கேட்டவன் என்ன செய்து ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லு அப்படின்னு உங்களுடைய மயிர்கால்கள் சிலிர்த்துக் கொள்கின்றன. அபுஷாருக்கு உங்களுடைய தோள்கள் மேனி எல்லாம் சிலிர்ப்பு அடைகிறது. ஓ தரவுன அன்னஹு மின்கும் கரீபுன், இது நமக்கு ரொம்ப நெருக்கமான செய்தியா இருக்கிறத, நல்ல அழகான செய்தியா இருக்குது என்று உங்களுக்கு தெரியவும் செய்கிறது. அப்படி தெரிந்தால் அவுலாக்கும் பிகி, அந்த செய்திக்கு நான் உரியவன் தான், அந்த மாதிரி தான் நான் சொல்லுவேன், அந்த மாதிரி செய்திக்கு நான் உடந்தையானவன் தான், உரியவன் தான். ஒய்தா சமயத்துமுல் ஹதீஸ் அன்னி, என் மூலமாக நீங்கள் ஒரு செய்தியை கேள்விப்படுகிறீர்கள், துன்கீரு குலூபுக்கும், உங்க உள்ளமே அதை மறுக்குது. என்னடா இப்படியுமா நடந்திருக்கு, இப்படியுமா இருக்கும், ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொல்லப்படுது. ஆனா பார்த்தாலே என்ன ரசூலுல்லாஹ்டா யாரு, இஸ்லாம்டா என்ன, குர்ஆன்டா என்ன, அல்லாஹ்டா என்ன என்று விளங்கி வச்சிருக்கணும். ஒரு பொதுவான ஒரு கருத்து எல்லார் உள்ளத்திலையும் இருக்கிறது. அதுக்கு மாற்றமா ஒண்ணு வருது. ரசூலுல்லாஹ்னா ஒழுக்கம், ரசூலுல்லாஹ்னா நேர்மை, ரசூலுல்லாஹ்னா ஒரு பண்பாடு, ரசூலுல்லாஹ்னா அந்நிய பெற்று போய் தனிச்சிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி எவ்வளவு விஷயங்கள்லாம் இருக்கிறது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு என்ன சொல்றாங்கன்னா, இதா சமயத்துமுல் ஹதீஸ அன்னி துன்கிரு குலூபுக்கும், உங்கள் உள்ளங்கள் மறுக்கக்கூடிய ஒரு செய்தியை நான் சொன்னதாக என் சம்பந்தமாக நீங்கள் கேள்விப்பட்டால் உங்களுடைய மேனிகளும் உங்களுடைய மயிர்கால்களும் அது வெறுக்கிறது. இது கேட்கும்போது இதெல்லாம் இது எப்படி, இது எப்படி ரசூலுல்லாஹ்வுக்கு இது செஞ்சே இருக்க முடியாத, அவங்களுடைய தரத்துக்கு ஏற்ற மாதிரி இது இல்லையே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தென்படுகிறது. ஓ தரவுன அன்னஹு மின்கும் பஈத், இது ரொம்ப தூரமா இருக்கு, நமக்கு ரொம்ப ஒதுக்கி வச்சிட வேண்டியதான், இது பேசுறதுக்கெல்லாம் முடியாது, இடத்துல யாருக்கும் சொல்ல முடியாது என்று உங்களுக்கு தோன்றுமையானால் அபாதுக்கும் மின்ஹு, உங்களை விட நான் அதை விட்டு தூரமானவன், நான் சொல்லியிருக்க மாட்டேன், அது ஏன் சம்பந்தப்பட்டதா இருக்காது. ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லி தர்றாங்க, என் பெயரை பயன்படுத்தி நீங்கள் எந்த செய்தியை கேள்விப்பட்டாலும் அது எப்படி இருக்கணும், இஸ்லாத்துக்குன்னு ஒரு பொதுவான ஒரு தோற்றம் இருக்கிறது, ஒரு பொதுவான கருத்து இருக்கிற, இஸ்லாம் தான் இதுதான் என்று, அதையே தூக்கி தலையில கீழே போட்டு மிதிக்கிற மாதிரி ஒரு செய்தி நீங்க கேள்விப்பட்டீர்களே, ஆனால் அதை நீங்க என்ன செய்யக்கூடாது, ஏத்துக்கிற கூடாது. நான் சொல்லலன்னு முடிவு எடுத்துக்கிறீங்க. நீங்கள் எந்த புக்ல நீங்க பார்த்தாலும் சரிதான், அந்த செய்திக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு நீங்க முடிவு எடுத்துக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது அஹ்மதுல 15478வது ஹதீஸ்லையும் 22501வது ஹதீஸில் இருக்கிறது. இப்னு ஹிப்பான் பஸார் போன்ற இன்னும் பல நூல்களிலும் இருக்கிறது. மிக மிக ஆதாரப்பூர்வமான வலிமையான அறிவிப்பாளர்கள் மூலமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு ஹதீஸ். அப்ப இத கவனத்தில் வைத்துக் கொண்டு இப்ப எடுத்து பாருங்க, உம்மு சுலைம்ங்கிறவங்க ஒரு அந்நிய பெண்ணு, ஒரு இளம் பெண். அவங்க அனசுடைய அம்மாண்டா பாரு, அனசு சின்ன பிள்ளை, பணிவிடை செய்யக்கூடிய ரசூலுல்லாஹ் பணிவிடை செய்யும்போது சின்ன பையன். அப்ப சின்ன பையனா இருக்கிறவருடைய அம்மாண்டா எப்படி இருந்திருப்பாங்க, அவங்க ஒரு சிறு வயசு, ஒரு நடுத்தர வயசு ஒரு பெண்ணு. அவங்க வீட்டுல போய் ரசூலுல்லாஹ் அடிக்கடி போய் பகல்ல போய் தூக்கம் போட போவாங்க. அப்படின்னா இது எப்படி ரசூலுல்லாஹ் அப்படி செஞ்சா அதை வச்சு உழைச்சிருப்பாங்கல்ல இன்னைக்கு எதிரிகள்லாம். அன்னைக்கு ரசூலுல்லாஹ்வுடைய கேரக்டர் அதை வச்சே என்ன டேமேஜ் பண்ணி இஸ்லாத்தை எதிரிகள் கூட அப்படி சொல்ல கிடையாது. இப்பெல்லாம் நடந்திருந்தா லட்டு மாதிரி எடுத்துருப்பான் அவன். யகூதிகள் என்ன செய்வான், என்னோட ரசூல் மரியா வர்றா, எதிர்த்து வீட்டுல ஒரு பொம்பளை வீட்டுல படுத்து கொடுத்துட்டு வர்றா சொல்ல மாட்டான். அது என்ன தங்கச்சியா அல்லது ஒரு ஏதாவது ரத்த உறவா உம்மு சுலைம்? ஒண்ணும் கிடையாது, ரத்த உறவும் கிடையாது, ஒரு சம்பந்தமும் கிடையாது. அங்க போய் ரசூலுல்லாஹ் ஒரு தடவை இல்லையா, அதாவது தொடர்ச்சியாக நடக்குமா, அதாவது ரசூலுல்லாஹ் எப்ப பார்த்தாலும் அவங்க வீட்டுல போய் படுத்து கிடப்பாங்க அப்படிங்கிற இந்த மாதிரியான ஒரு தன்மை ரசூலுல்லாஹ்வுக்கு உரியதே கிடையாது. அப்ப இத நம்ம இது புகாரில 6824 ஹதீஸ்ல இருந்தா கூட இதை கேட்கும் போது இப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல ஒரு அளவுகோல், என்ன மாதிரி உங்களுக்கு தெரிகிறது, இது டூ மச், இப்படி ரசூலுல்லாஹ் செஞ்சிருக்க முடியாது, இது ஏதோ யாரோ ராங்கா ஏதோ பண்ணி, யாரும் நமக்கு தெரியல, யாரோ ஒரு ஆள் ராங்கா என்ன பண்ணிருக்காங்க, இல்லன்னா இது மெய்யான செய்தியா இருக்க முடியாது. குர்ஆன்ல பொறுத்த வராது, அது ஆதாரம் ஆத்தன்டிக் அனைத்துமே சரியானதா இருக்கும். ஹதீஸ்களை பொறுத்த வரைக்கும் ஒத்த ஆளுக்கு சொல்றது தானே, குர்ஆன் தான் ஒட்டுமொத்த சமுதாயமும் சொல்லுவது. ஹதீஸ்னா ஒரு ஆள் ரெண்டு ஆள் அறிவிக்கக்கூடியது. இப்ப அறிவிக்கிற ஆள்கள் ஏதோ ஒரு டேமேஜ் இருந்து நமக்கு தெரியல என்று இது மாதிரியான ஒரு செய்திகள் வறுமையானால் இப்படிதான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. அதே மாதிரி என்ன வருதுன்னா, இது வேர்வை, இதை வச்சு வேர்வை பறக்கத்து என்ன செய்வாங்க, இது வேர்வை பறக்கத்து என்று தெரிகிறது. சரி வேர்வை பறக்கத்துன்னு வச்சுக்கிறோம். இப்ப வேர்வை கிடைக்குமா, இப்ப உனக்கு ரசூலுல்லாஹ் வேர்வை இருக்கா, இப்ப எங்க கிடைக்குமா உனக்கு, இப்ப அதை பத்தி பேசுற, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேர்வை ரசூலுல்லாஹ் காலத்தோட முடிஞ்சு போச்சு. இது இப்ப என்னத்துக்கு உனக்கு இப்ப அதனால இப்ப என்ன உனக்கு சம்பவம், அதை வச்சுக்கிட்டு நீ இந்த மாதிரி சைத்தான் அவங்க வேர்வையெல்லாம் புடிதம் இதுக்காக பாக்குற, நீனா மகானுக்குருவ, நீனா மகான்னு சொல்லிட்டு அவர் வேர்வை எடுத்துட்டு வேர்வை எடுத்து சட்டைக்கு போதுறாங்க, அவர் கொடுக்குற பொருளுக்கு மோதுறாங்க. இதுக்கு ரசூலுல்லாஹ் கொண்டாந்து ஆதாரமா ஆக்குறாங்க. இது சம்பவமே சரியில்லாம ஆயிடுது. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னா, ஒழு செஞ்ச உடனே ஒழு செஞ்சிட்ட தண்ணி இருக்குல்ல, ஒழு செஞ்சு முடிச்ச தண்ணி
அந்த தண்ணிக்காக வேண்டி சஹாபாக்கள் என்ன செய்வாங்களாம், மூத்த கழும்பு தண்ணி வடியும்ல, எனக்கு உனக்கு ஆளுக்கு அந்த கீழே வந்து பிடிப்பாங்களா சஹாபாக்கலாம். அது ஹதீஸ்ல வருது, புகாரில 181வது ஹதீஸில் வருகிறது. கானு யக்தத்திலூன அலா வலுஹி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒழு செஞ்ச தண்ணி இருக்குல்ல, வடிகிற தண்ணி, அதற்கு சஹாபாக்கள் சண்டை போட்டுக்குருவாங்க. ரசூலுல்லாஹ் ஒழு செய்யும் பக்கத்தில் இருப்பாங்களாம், முகத்தை கழுவுன்னு விடுமா, எனக்கு உனக்கு கையை நீட்டி ஆளுக்கு ஒரு சொட்டாவது படாதா என்று அலைவார்கள். புகாரில 189வது ஹதீஸ்ல வருது. அதே மாதிரி வந்து அதே புகாரில 376லையும் 5859லையும் வேற மாதிரி வருது. எப்படி வருதுன்னா, ரசூலுல்லாஹ் ஒழு செஞ்சாங்க, ஒழு செஞ்ச உடனே வந்து மக்கள் எல்லாம் மனுஷங்க அந்த ஒழு செஞ்ச தண்ணீரை அவங்க எடுத்துக்கொண்டு தங்கள் மேனி பூரா பூசிக்கிட்டார்களாம். தண்ணி எடுத்து ரசூலுல்லாஹ் ஒழு செஞ்ச தண்ணி எடுத்து மேனி உடம்பு முழுசு பூசிக்கொண்டார்களாம். யாருக்கு அப்ப பூசுறதுக்கு வாய்ப்பு இல்லையோ அவர் என்ன செஞ்சாராம், அந்த தண்ணி எடுத்துப்பார்ல அவர் கையை தடவி அதை மேல பூசிக்கிட்டாங்க. அப்படி வருது ஹதீஸ்ல. எப்படி வருதுன்னு கேட்டா, ஃபமன் அஸாபஹு மின்ஹு ஷையன், யார் அதிலிருந்து ஒரு ஒரு துளியை பெற்றுக் கொள்கிறாரோ அவர் தமஸ்ஸஹ பிஹி, அதை உடல்ல தேய்த்துக் கொள்வார். ஒமன்லம் யுஸிபு மின்ஹு ஷையன், அப்படி அது கிடைக்காத ஒருத்தராக இருப்பாரே ஆனால் அகதமின் பலலி எதி சாஹிபிஹி, தன்னுடைய சகாவுடைய கையில் உள்ள ஈரத்தை எடுத்து அவர் மேல எல்லாம் பூசிக்கொள்வார். அப்ப ரசூலுல்லாஹ் ஒழு செஞ்ச தண்ணிக்காக வேண்டி இந்த மாதிரி செய்து கொள்வார்கள் என்று புகாரில 376 5859வது ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி வந்து ஹுதைபியா உடன்படிக்கை நேரத்தில் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முன்னாடி அந்த சபையெல்லாம் பார்த்துட்டு அவர் உருவாங்கிறவர் போய் அவங்க சொல்லுவார், அவங்க காபிர்கள்ட்ட போய் சொல்லுவார், அங்க முகமதோட இருக்கிற ஆளுங்க சாதாரண ஆளுக்களை தெரியல, நம்ம எத்தனை தலைவர்களை பார்த்திருக்கிறோம், அவர்களுக்கு தொண்டர்கள் கொடுக்கிற மரியாதையெல்லாம் தூக்கி சாப்பிடுற விதமாக முகமதுக்கு எதிரி போய் சொல்றாருங்க. முகமதுக்கு அப்படி மரியாதை கொடுக்கறாங்க. எந்த அளவுக்கு மரியாதைன்னா, ரசூலுல்லாஹ் காரி துப்புனாங்கன்னு வைங்க, காரி துப்புனா கையை நீட்டி வாங்குறாங்க. அது சொல்றாரு, அப்படி சொல்றாரு அவர், புகார்ல வருது. எப்படி சொல்றாரு, மா தனஹம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுகாமத்தன் இல்லா வகஅத் ஃபீ கபீரஜுல் மின்ஹும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காரி துப்புவார்களேயானால் அது யாராவது ஒரு ஆளுடைய கையில தான் விழுவும். அத்தனை பேர் கையை நீட்டுவாங்களாம். காரணம்னு என்ன செய்வாங்க, எனக்கு அந்த எச்சிக்கா வேண்டி அது மாதிரி கையை நீட்டுவார்கள், அதுல போய் விழுந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. விழுந்தவன் பரவாயில்ல, தலக்கபிகா வஜ்ஹஹு வஜில்தஹு, அந்த எச்சி எடுத்து மூஞ்சிலையும் உடம்பு முழுசும் தேய்த்துக் கொள்வார்கள், அப்படி நான் பார்த்தேன். அது மாதிரி இதா அமரதும், அவர் கட்டளை இட்டார்களே ஆனால் அந்த கட்டளைக்கு அப்படி கட்டுப்படுகிறார்கள். ஒய்தா தவல்லா ஒழு செய்வார்களே ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காது யக்தத்துலூன அலா வலுஹி, அவங்க ஒழு செய்து வடிகிற தண்ணீருக்கு சண்டை போட்டுக் கொள்வார்கள் என்று அவரும் சொல்வதாக புகாரில 2734வது ஹதீஸில் இருக்கிறது. இதை பார்த்தோன்னு என்னவாச்சு பாத்தீங்களா, ரசூலுல்லாஹ் காரி துப்புன எச்சியை எல்லாரும் மேனியிலே பூசிக் கொள்கிறார்கள்னா எப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ்வை புகழ்றோங்கிற மாதிரி அப்படி கொண்டு வர்றாங்க. நீங்க என்ன பார்க்கணும், இதுல வேற ஒரு மெசேஜ் இருக்கிற அது ஒரு விஷயம். முதல் விஷயம் இது புகார்ல இருக்கட்டும், இது வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த அந்த மார்க்கத்துக்கும் அவங்களுடைய போதனைக்கும் ஏற்றதா இருக்குதா, அது வந்து எதிர்த்த முறையில் இருக்கா? இது மாதிரி ரசூல் இது மாதிரி விஷயங்களை உண்டாக்குவதற்கு ரசூலுல்லாஹ் வந்தாங்களா, இது மாதிரி செஞ்சுட்டு இருந்தாங்களே மத குருமார்கள்ங்கிற பேர்ல அதை ஒழிக்க வந்தாங்களா? இஸ்லாம்ன்ற அந்த மார்க்கம் கொடுக்கப்பட்டது எதுக்காக வேண்டி, காரித்துப்புற சளியெல்லாம் எடுத்து மூஞ்சில் தேய்ச்சிக்கிறதுங்கிற ஒரு மார்க்கத்தை ரசூலுல்லாஹ் கொண்டு வருவார்களே ஆனால் இது வந்து அந்த மாதிரியான ஒரு மார்க்கமா உங்களுக்கு தென்படுகிறதா? நீங்கள் அறிந்து வைத்திருக்கிற மார்க்கம், நீங்கள் குர்ஆனை ஒரு ஆதியிலிருந்து ஒரு அந்த வரைக்கும் ஒரு தடவை படித்திருந்தால், அர்த்தத்தோடு படித்திருந்தால் இது வந்து சரின்னு அந்த குர்ஆனுடைய கான்செப்டுக்கு இது ஒத்தது உங்களுக்கு படுமா? படாது. இது மாதிரி ரசூலுல்லாஹ் காரி துப்புனது ஏப்பா நீங்க எடுக்கிறேன்னு கேட்கக்கூடியதான் ரசூலுல்லாஹ்வுடைய தன்மையா இருக்கும். இதுல என்னமோ ஒரு ரசூலுல்லாஹ் புகழணுங்கிற பேர்ல ரசூலுல்லாஹ்வுடைய ஆள புகழணும்னு பாக்குறாங்களே தவிர அவங்களுடைய கொள்கை குழி தோண்டி புதைக்கப்படுதுன்னு வந்துருது. இப்ப இதை பார்த்தா என்ன செய்வான், இதுக்கு அதுக்கு நாங்க இருக்கிற இடத்துல வந்துட்டு போயிடலாமே, இது மாதிரி செய்யறதா இருந்தா நாங்க என்ன செய்யலாம், எங்கள்ட்ட இந்த மாதிரி தானே இருக்குது, அது வேணாம்னு சொல்லி தானே இஸ்லாத்துக்கு வர பாக்குறோம், நீங்க உங்கள்ட்டையும் அது மாதிரி இருக்குண்டா என்னப்பா கேட்பானா இல்லையா? இந்த மாதிரியான ஒரு அர்த்தத்துல வந்து இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா ஷுவைப் நபியை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் ஒரு வசனம், ஒமா உரீது அன் உஹாலிஃபக்கும் இலாமா அன்ஹாக்கும், நான் எதை வந்து தவறு என்று உங்கள்ட்ட சொல்லிக் கொண்டிருக்கிறேனோ அதை வந்து நான் செய்யக்கூடியவனாக நான் வரமாட்டேன் என்று ஷுவைப் நபி சொன்னதாக வருகிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தானே தடுக்கிறாங்க. எதை தடுக்கிறாங்க? மனுஷனை கடவுளாக்காத, மனுஷனை புனிதமாக்காத, படைச்ச இறைவனை மட்டும் வணங்கு, அதை சொல்வதற்கு தான் ரசூலுல்லாஹ் வந்திருக்கிறாங்க. வந்துவிட்டு நான் எச்சி துப்புனா நீங்க மூஞ்சில் தேய்ச்சிக்க, இப்படி சொல்லக்கூடிய காரி துப்புனது மூஞ்சில் தேய்ச்சிக்கொள்ளு என்று சொல்வது வந்து ஒரு நாகரிகம் உள்ள ஒரு போதனையாக இது யாராவது எடுத்துக்கொள்வாங்களா? ரசூலுல்லாஹ் இப்படி செஞ்சு இருப்பாங்கன்னு நம்ம மனசு சொல்லுமா?
யாருடைய மனசும் சொல்லாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி அவங்களுடைய அந்த நேர்மை, நியாயம், அவங்களுடைய அந்த நமக்கு சொன்ன சுயமரியாதை கொள்கை இதெல்லாம் விளங்கி வைத்திருக்கிற யாரா இருந்தாலும் சரி இப்படி தோணாது. அப்ப என்னதான் இதுக்கு மேட்ரு என்று கேட்டால், இந்த செய்திகள் அனைத்திலுமே ஒரு பிழை இருக்கிறது. என்ன பிழை இருக்குன்னு கேட்டா, இது ஒரு சரியான செய்தி தான். முஸன்னஃப் அப்துர் ரஸாக் என்கிற நூல்லையும் ஷுஅபுல் ஈமான்ங்கிற ஒரு நூல்லையும் இருக்கிறது. ஸுஹ்ரி என்பவர் அறிவிக்கிறார், ஒரு அன்சாரி சொன்னதாக அறிவிக்கிறார். அன்சார்னா சஹாபி, சஹாபிகள் பேர் சொல்லாட்டாலும் பரவாயில்லை, அது ஆதாரபூர்வமான ஹதீஸ் தான். அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, இந்த இவ்வளவுக்கு விளக்கமாக அது அமைந்திருக்கிறது. இந்த எச்சி துப்புனது அதுக்கு விளக்கமாக வேற ஒரு ஹதீஸ் நமக்கு என்ன செய்யுது, அது விளக்கம் தருகிறது. எப்படி தருகிறது என்றால், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கான இதா தவல்ல உலு செய்யும் பொழுது, அவுத்த நஹம அவங்க சளி காரி துப்பும் பொழுது, அப்ப என்ன செய்வாங்கன்னா, இபுத்ததரு நுகாமத்தஹு உலுஹு, ரசூலுல்லாஹ்வுடைய அந்த எச்சிக்கும் அந்த ஒலு செஞ்ச தண்ணிக்கு சஹாபாக்கள் அவசர அவசரமா என்ன செய்வாங்க, போட்டி போட்டார்கள். ஃபமஸஹு பிஹா உஜூஹஹும் வஜுலூதஹும், முகத்திலையும் தோலையும் தேய்த்து கொண்டார்கள். ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது வரைக்கும் தான் இதுல சொல்லப்பட்டிருக்கு. ரசூலுல்லாஹ் கண்டிஷன் சொல்லப்படல. அந்த காலத்து அறியாமையிலிருந்து வந்தாங்க அந்த மக்கள், இப்படிலாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஏற்கனவே பெரியார் மகாண்டி இவனையார் சாமியார நினைத்துக் கொண்டு அவன் எச்சு துப்புனா தூக்கி மூஞ்சில் தேய்ச்சிக்கிறது அந்த மாதிரி இருந்தாங்க. அவங்களுக்கு செய்யும்போது ரசூலுல்லாஹ் செஞ்சா என்ன, அந்த காலில் உள்ளூருக்குலாம் வந்தாங்கல்ல, சைதா செய்யலாம், நாங்க எவனுக்கு சைதா செய்யறாங்க, நாங்க உங்களுக்கு செய்தா செய்ய போறோம்னு வந்தாங்க இல்லையா, அந்த மாதிரி மக்களா இருந்து இஸ்லாத்துக்கு வந்ததுனால அவங்க உள்ளத்துல என்ன இருக்கிறது, நம்ம என்ன எச்சிக்கு மூஞ்சில போட்டு பெரிய மேட்டரா, இது மாதிரி தான் செஞ்சிருக்கிறோமே, இது மாதிரி தான் சாமியார்கள் செஞ்சாங்க, நம்ம செஞ்சுதானே இருக்கிறோம், அது மாதிரி அவங்களுடைய பொருள்களை பயன்படுத்துறதுல ஒரு புனிதமானது தானே அவங்க மனசுல இருந்தது. இது மாதிரி செஞ்சாங்கிற வரைக்கும் இந்த புகார்ல இருக்கிறது. செஞ்சதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்கிற கூடுதல் விஷயம் எங்க இருக்கிறது, வேற ஒரு அறிவிப்புல இருக்கு. எப்படி இருக்குன்னு கேட்டா, கால ரசூலுல்லாஹ் இதை பார்த்துட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிம தஃபாலுன ஹக்கதா, ஏன் இந்த மாதிரி செய்றீங்க, எதுக்கு இந்த மாதிரி செய்றீங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க. காலு அவங்க சொன்னாங்க, நல்தமிசு பிஹில் பரக்கத்தை, இதன் மூலம் பரக்கத்தை நாங்க தேடுறோம், உங்களுடைய பரக்கத்து கிடைக்கணுங்கிறது தான் இப்படி பண்றோம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் அஹப்ப யுஹிப்பஹுல்லாஹு வ ரசூலு, இது அல்ல பரக்கத்து, அல்லாஹ்வும் ரசூலும் உன்னை நேசிக்கணும் என்று நீ விரும்பினால், அல்லாஹ் உன்னை விரும்பணும், ரசூலாகிய நானும் உன்னை விரும்பணும் என்று நினைத்தால் இதை செய்யக்கூடாது. குல் யுஸத்திகில் ஹதீஸ், நான் சொல்ற பேச்சை மெய் என்று நீங்கள் நம்ப வேண்டும். ஒல் யுஅத்தில் அமானா, அமானிதத்தை நீங்கள் முறையாக நிறைவேற்ற வேண்டும். வலா யுதி ஜாரஹு, அண்டை வீட்டுக்காரனுக்கு தொல்லை கொடுக்காம இருக்கணும். இதை செஞ்சா தான் நீங்க என்னுடைய அன்பை பெற முடியுமே தவிர, எச்சியை தூக்கி மூஞ்சில பூசிக்கிட்டா என்னுடைய அன்பை பெற முடியாது. ஒழு செஞ்சதை போட்டு நீங்க பூசிக்கிட்டீங்கன்னா என்னுடைய அன்பும் கிடைக்காது, அல்லாஹ்வுடைய அன்பும் கிடைக்காது, கோபப்பார்வை வரும்னு அர்த்தம். அப்ப நீங்க செஞ்ச செயலை நானும் விரும்பவில்லை, அல்லாஹ் விரும்பவில்லை, நீங்க செய்த செயல் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் உகந்த செயல் அல்ல என்கிற கருத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்க பதிவு செஞ்சு விட்டாங்க. நீங்க இந்த ஒரு பாதி செய்தியை வைத்துக் கொண்டு பூசிக்கொண்டார்கள் பண்றீங்க. பூசிக்கொண்டது ரசூலுல்லாஹ் ஏற்றுக்கொண்டார்களா, அதை கண்டிச்சாங்களா? இது மாதிரியான செயல்களுக்கு இஸ்லாத்தில் சம்பந்தம் இல்லை என்று சொல்லி, இந்த மாதிரி நல்ல விஷயத்தை செஞ்சு அல்லாஹ்வுடைய அன்பை பெறுங்கப்பா. ஒழு செஞ்ச தண்ணீர்த்துக்கு பூசிக்கிட்டு அன்பை பெற நினைக்காதீங்க, எச்சயத்துக்கு மூஞ்சில பூசிக்கிட்டு அல்லாஹ்வுடைய அன்பை பெற நினைக்காதீங்க. நீங்க அல்லாஹ்வுடைய அன்பை பெற நீங்க நினைத்தீர்களே, ஆனால் என்ன செய்யணும், நான் சொல்ல அறிவுரையை முதல்ல நம்புங்க. அறிவுரையை கேட்டு நடக்கணும். ஒரு ஆளை மதிப்பது அவருடைய போதனையை கேட்பதுதானே தவிர போதனையை மீறிக்கிட்டு எச்சயத்துக்கு பூசுறது அல்ல. நான் என்ன போதனை உனக்கு சொல்றேன், சுயமரியாதையா இருக்கணும், கண்ணியமா இருக்கணும், மனிதனை வழிபடக்கூடாது என்று உனக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். என் செய்திகளை நீங்கள் நம்பணும், அமானிதத்தை நிறைவேற்ற வேண்டும், அண்டை வீட்டுக்காரனுக்கு தொல்லை கொடுக்க கூடாது என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுக்கு என்ன செய்யறாங்க, அந்த சம்பவத்துக்கு அவங்களே விளக்கமும் கொடுத்து போடுறாங்க. அப்ப இதுல என்ன இருக்குது, இந்த உழவு கடிச்சுக்கிட்டாங்க, எச்சிக்கு அடிச்சு, அதெல்லாம் கிடையாது. பார்த்தவனே அறிவிப்பாளர் நீங்க பார்க்க வேணாம், இதை ரசூலுல்லாஹ் ஏத்துக்கொண்டே இருக்க மாட்டார்கள், நம்மளே வழங்கி இருக்கணும். இது கிடைக்காட்டா கூட, இந்த முஸன்னஃப் அப்துர் ரஸாக்லையும் ஷுஅபுல் ஈமான்லையும் வரக்கூடிய இந்த அறிவிப்பு நம்ம கிடைக்காவிட்டாலும் கூட நம்ம என்ன முடிவு பண்ணணும், ரசூலுல்லாஹ்வுடைய கேரக்டருக்கு இது சரியானது. காலில் கூட வந்தா தடுக்கிறாங்க, எந்திரிச்சு நிக்க வந்தா தடுக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் எப்படிப்பட்ட கேரக்டர் உள்ளவங்களா இருக்கிறாங்கன்னா, அவங்கள பார்த்தவங்க யாராவது எந்திரிச்சா எந்திரிக்காதுங்கிறாங்க, காலில் விழுந்தா விழுவாதுங்கிறாங்க, ஒரு மனுஷன் காலில் ஒரு மனுஷன் விழக்கூடாதுங்கிறாங்க. இப்படி அவங்கள ரொம்ப அளவுக்கு அதிகமா புகழும் போது நசாராக்கள் ஈசா நபி எல்லை கடந்து புகழ்ந்தது போல என்னை புகழாதுன்னு எச்சரிக்கிறாங்க. ஒட்டுமொத்த கேரக்டர் வச்சு பார்க்கும் பொழுது அந்த சித்திரத்தை செதைக்குது. இந்த ஒன்று ரெண்டு செய்தி கடந்துக்கிட்டு
ஒட்டுமொத்தமான அனைத்து ஹதீசுகளும் ஒட்டுமொத்தமான அனைத்து குர்ஆன் வசனங்களும் அவங்களுடைய கேரக்டர் நமக்கு எப்படி காட்டுகிறதோ அதை போட்டு டேமேஜ் பண்ணக்கூடிய விதமாக ஒரு 10-15 ஹதீசுகள் வந்து என்ன செய்யுது, புளிஞ்சு அடிச்சுட்டு இல்லையா, அப்படி சொன்னாங்க. நம்ம மைக்கேல் ஜாக்சன் இதை போட்டு தண்ணியை குடிச்சாங்க நம்ம விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறோம். அது கேவலமானது சொல்லிட்டு இருக்கிறோம். ரசூலுல்லாஹ் அது மாதிரி செஞ்சாங்கன்னு வருதுன்னு ஒருத்தர் நினைக்க மாட்டானா? அது மாதிரி ஒரு மார்க்கத்தை சொன்னா மக்கள்கிட்ட முதல் எடுபடுமா? அப்படியான ஒரு மார்க்கத்தை எல்லாம் சொல்லுவானா? அப்ப அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் சிந்தித்து பார்த்தாலும் இதுக்கு என்ன இல்ல, இடம் இல்லைன்னு வழங்கிக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி வந்து ரசூலுல்லாஹ் வந்து ரத்தம் குத்தி எடுத்தாங்க. ரத்தம் குத்தி எடுக்கிறன்னு ஒண்ணு இருந்தது அந்த காலத்துல. என்ன செய்வாங்கன்னா, அரபுகள்கிட்ட வந்து அந்த ரத்தம் அதிகமா இருக்கும்ல, ரத்தத்தை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணா நோய் குணமாகும் அந்த காலத்துல நம்பினாங்க. அது சயின்டிபிக்கா இன்னைக்கு ப்ரூஃப் இருக்கா இல்ல நமக்கு தெரியல. ஆனா ரத்தம் குத்தி வாங்குதல்னு ஒரு நடைமுறை இருந்தது. தலையில என்ன செய்வாங்க, ஒரு கொம்பு மாதிரி வச்சு உறிஞ்சி எடுத்துருவாங்க. கொஞ்சம் ரத்தம் குறைஞ்சணும், கொஞ்சம் ராகத்தா இருக்கும்னு நினைக்குவாங்க. இது ரசூலுல்லாஹ் இது செஞ்சிருக்கிறாங்க. அந்த நாட்டில் உள்ள வைத்திய முறை பிரகாரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை செஞ்சிருக்கிறாங்க. ரத்தம் குத்தி எடுத்த உடனே அப்துல்லா இப்னு சுபைரை கூப்பிட்டு, நீங்க கொண்டு போய் என்ன செஞ்சிருந்த, கீழே கொண்டு யாருக்கும் தெரியாம மறைச்சிட்டு வா, மண்ணை தோண்டி புதைச்சிட்டு வான்னு ரசூலுல்லாஹ் அனுப்புறாங்க. அவர் என்ன செய்ய, யாருக்கும் தெரியாம எங்க கொண்டு புதைக்கிறது அப்படின்னு குடிச்சு விட்டார். அதை யாரு, ரசூலுல்லாஹ்வுடைய ரத்தத்தை அவருக்கு தேடி தேடி பார்த்தாரோ, யாருக்கும் தெரியாம கொண்டே ரசூலுல்லாஹ் புதைக்க சொல்றாங்க, யாருக்கும் தெரியாம கொண்டே புதைக்கிறேன்னா இதுதான் சரியான இடம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அர்த்தம் வர நினைச்சுக்கிட்டு அது மாதிரி செஞ்சுட்டாரு. அதை ரசூலுல்லாஹ் வந்து அதை வந்து சொன்ன பிறகு அதை பாராட்டினாங்க. உனக்கு ஒரு நோயுமே வராது என்று சொன்னார்கள். இப்படியான ஒரு கதையை சொல்லி கொண்டு பாத்தீங்களா, ரத்தம் ஹராமு, ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய ரத்தம் புனிதமான, சாப்பிடலாம். இப்ப ரத்த கடை, ரசூலுல்லாஹ் ரத்த கடையில வச்சு விற்கிற மாதிரி பேசுறாங்க. அப்படி இருந்தா இப்ப என்ன, இப்ப கிடைக்க ரத்தம் பேரா இருக்கா? இப்ப ரசூலுல்லாஹ்வுடைய ரத்தம் கிடைக்குமா? அது குடிக்க முடியுமா? அப்ப ரத்தம் குடிக்கக்கூடியவர்களாக என்ன செய்யறாங்க, நமக்கு சித்தரிக்கிறார்கள். ஆனால் இதனுடைய தன்மை என்ன, இது என்னன்னு கேட்டா, அவர் செஞ்சது நெசம், செஞ்சதா ஹதீஸ்ல இருக்கிறது. ஆனா ஒரு பேசிக் விளங்கி இருந்தா அந்த ஹதீஸ் எடுத்தற்குள்ள தள்ளிடலாம். ரத்தத்தை பொறுத்த வரைக்கும் அது வந்து லிக்விடாவே இருக்காது, எடுக்கிறதுக்கு உறைஞ்சு போயிடும். ரத்தம் என்ன செஞ்சேன், ரத்தம் ஆட்டு ரத்தம் அறுத்தீங்கன்னா என்ன செய்யறேன், 5 நிமிஷம் கழிச்சு பார்த்தா அல்வா மாதிரி கட்டி மாதிரி போயிடும். அதுல தண்ணியாவே என்ன செய்யாது, அது இருக்காது. உறைந்து போகக்கூடிய தன்மை ரத்தத்துக்கு இருக்கிறது. அந்த உறைஞ்சு போற தன்மை இருக்கிறனால நம்ம ஆக்சிஜன் ஆகணும் சாக மாட்டேங்கிறோம். உறைஞ்சு நிப்பாட்டிடுது. உறையிற தன்மை இல்லைன்னு வைங்க, ஒரு பிளேடு அறுத்தா கூட நம்ம செத்துருவோம். ஏன், வந்துகிட்டே இருக்கும், ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த ஓடுறத நிப்பாட்டுறதுக்கு அல்ல என்ன செய்யறான், உறைந்து போகக்கூடிய தன்மையை கொடுத்து ஒரு அளவோட நிப்பாட்டிடுறான், மறுபடியும் ரத்தம் கசியாம. அது அல்ல அந்த ரத்தத்தில் நம்மளை காப்பாற்றுவதற்காக அப்படி ஒரு தன்மையை கொடுத்து வச்சிருக்கிறான். இப்ப ரத்தம் குத்தி வாங்குறது என்ன செய்வாங்கன்னா, ஒரு கொம்பு மாதிரி வச்சிருப்பாங்களா, உறிஞ்சி ஊத்துவாங்க. ஒரு ஆளுக்கு ரத்தம் குத்தி ஒரு 50 ரூபாய்க்கு மேல எடுக்கணும். ஒரு தடவை ஊத்திட்டு மரம் எடுக்கிறதுக்குள்ள அது கட்டியா போயிடும். அது கட்டி கட்டியா சேர்ந்துதான் இருக்குமே தவிர குடிக்கிற மாதிரி மேட்டராக இருக்காது. பேசிக்க பார்த்தாலேயே ரத்தம் வந்து என்ன செய்யாது, ஒரு தட்டு உறிஞ்சி குடிக்கிற மாதிரி தன்மையில் வரவே வராது. வச்சுக்கிறோம். அப்படி வச்சுக்கிட்டா கூட அந்த சம்பவத்தில் ஹாக்கிம்லையும் முஸ்னது பஸார்லையும் அபூ யாலாவுலையும் இந்த சம்பவம் வருது. அப்ப அவர்கிட்ட கேட்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னப்பா செஞ்ச, அதை கொண்டு ஊத்திட்டு சொன்ன எங்க அப்படின்னு, நான் குடிச்சிட்டேன் அப்படிங்கிறாரு. குடிச்சிட்டேன் உடனே லிம ஷரிப்த தம, இதை மறைச்சிடுறாங்க. ரத்தத்தை நீ எப்படி குடிக்கலாம் அப்படின்னு கேட்கிறாங்க. வயலுன் லின்னாசி மின்க வயலுன் லக்கமினாஸ், உனக்கும் கேடு உண்டாகட்டும், மக்களால் உனக்கு கேடு, உன்னால மக்களுக்கு கேடு, நீ செஞ்ச வேலையினால. வயலுங்கிறாங்க. வயலுன் லில் முஸல்லீன் வயலுன் லில் முத்தஃபிஃபீன் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றானே, அளவு நிர்வகிகளிலே மோசடி செய்பவர்களுக்கு வயலு என்ற கேடு காத்திருக்கிறது. அந்த கேட்ட சொல்றாங்க, நீ செஞ்ச வேலைக்கு உனக்கு நாசம் இருக்கிறது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்காம அந்த ரத்தத்தை குடிச்சு விட்டாருன்னு அப்படிலாம் இருப்பாங்க. ஜாஹிலியாவுல இருந்து மக்கள் வந்திருக்கிறாங்க. அந்த தாக்கம் கொஞ்சம் கொஞ்சமா தான் மாறும். நம்மள மாதிரி பாரம்பரியமா வந்துடல. அந்த மாதிரி அவங்க ரத்தம் குடிக்கிறது தப்பு இல்லை, ரசூலுல்லாஹ்வுடைய ரத்தம் கிடைக்குமா, அப்படித்தான் பெரியார் மகானில அவங்க நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி ஒரு சமுதாயத்திலிருந்து வந்த காரணத்தினால அவர் ரத்தத்தை குடிச்சு வேண்டா இருக்கலாம். முழுங்காட்டா கூட, தண்ணியா இல்லாட்டோ கட்டியா கூட இப்படி முழுங்கி இருக்கலாம்னு வைங்களேன். அதை ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, உனக்கு கேடுன்னு சொன்னாங்க. ஹாக்கிம்லையும் பஸார்லையும் அபூ யாலாவுலையும் என்ன வருதுன்னு கேட்டா, வயலுன் லின்னாசி மின்க வயலுன் லக மினன்னாஸ், உன்னால மக்களுக்கு கேடு, மக்களால உனக்கு கேடு. உன்னைய பார்த்து எல்லாத்தையும் யாருக்கு என்ன கதிக்கு ஆகுறது, இது யாராவது முன்மாதிரி எடுத்துக்கிடுவாங்களாப்பான்னு சொல்லி ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, அதை கேடு நாசம் என்ற ஒரு கடுமையான வார்த்தையை அவருக்கு யூஸ் பண்ணி இருக்கிறாங்க. அதை விட்டு என்ன பண்றான், ரத்தம் புனிதம், என்ன ரத்தம் விற்கிற மாதிரி இப்ப குடிக்கிற மாதிரி இப்படிலாம். எதுக்கு இதெல்லாம்? இவங்க ரசூலுல்லாஹ் புகழ்றதெல்லாம் ரசூலுல்லாஹ்வுக்காக வேண்டி இல்ல, ரசூலுல்லாஹ்வுக்கு இருக்குன்னு சொல்லிப்புட்டு இவங்களுக்கு இங்க இருக்கிற ஷேக் ஹஜரத் பெரியாரு இவங்க எல்லாம் புனிதமானவங்க நம்ப வச்சுப்படுறது.
அதனால அஜரத்துக்கு கையை கொடுக்கறது போட்டி போடுவாங்க. பெருநாள் தொழுகை முடிஞ்சவன அப்படி அசரத்தை தொட்டா என்னமோ என்ன அசரத்தை சொல்ற, அவர் மனுஷன் தானே, அவர் தொட்டவனுக்கு என்ன கிடைக்க போகுது, எந்த அசரத்தை அவர் கேட்டுமே, அவரை தொட்ட அவர் ஒரு மனுஷன், அவரை விட நீங்க எவ்வளவு நல்லா ஆளுக இருப்பீங்க, அசரத்தை விட தொழக்கூடிய மக்கள் எவ்வளவு நல்ல ஆளுகளா இருப்பீங்க, அதை விட எவரையும் போய் தொடுற நீ, அவர் தொட்டதுனால புனிதம் நினைக்கிற, அவர் ஒரு மனிதர், கெட்டவரா கூட இருக்கலாம், எது நல்லா ஓதுறாருன்னு இமாமா போட்டு வச்சிருக்கமே தவிர அவர் இறையச்சம் உடையவர், அவர் தான் டாப் பண்ணீங்களா எடுத்துக்க முடியுமா, அவர் தான் நல்லடியாருன்னு உங்களுக்கு சொல்ல முடியுமா? இந்த மாதிரிலாம் செய்யற, இதுக்கு தான் இது இந்த ஆதாரங்கள்லாம் காட்டுறது. அதே மாதிரி என்ன செய்யறாங்கன்னா, உம்மு ஐமன் ஒரு அம்மா வந்து வயசான அம்மா ரசூலுல்லாஹ் வீட்டுல அவங்க பணியாளரா இருந்தாங்க. சில அறிவிப்புல அவங்க வளர்ப்பு பால் குடி தாய் என்றும் சில அறிவிப்புகள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப என்ன செய்வாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து இரவுல அந்த யூரின் போறாந்தா ஒரு பாத்திரத்துல ஒரு யூரின் போறதுக்கு ஒரு பாத்திரம் மாதிரி வச்சிருப்பாங்க, அதுல போட்டு காலைல கொண்டு என்ன செய்வாங்க ஊத்திடுவாங்க. அந்த மாதிரி ஒரு பழக்கம் சின்ன ஹதீஸ்ல வருது. அப்ப அந்த மாதிரி கூட்டு வச்சிருக்கும் போது இந்த அம்மா என்ன பண்ணுதுன்னா, தாகமா இருந்துச்சான், அது மூத்திரத்தை குடிச்சிருச்சா அப்படியே. யார இந்த உம்மு ஐமன்ங்கிற அம்மா வந்து, ஆனா சிறுநீர் சிறுநீர் தெரியாம அதை எடுத்து குடிச்சிருச்சான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னவன என்ன செஞ்சாங்களாம், ரசூலுல்லாஹ் சிரிச்சாங்க. சிரிக்கவே செய்வாங்க, இது கேட்டவனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சாங்களாம். சிரிச்சு என்ன செஞ்சாங்களா, உன் வயிற்றுக்கு ஒரு பிரச்சனை வரவே வர, ஒரு காலத்துல உனக்கு வயிற்றுல பிரச்சனை வராதுன்னு சொல்லி இந்த உம்மு ஐமன் சம்பந்தமா ஒரு ஹதீஸை வச்சுக்கிட்டு இந்த தப்லீக் தாலீம் தொகுப்பு இருக்கு, அதுல கூட எழுதிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய சிறுநீர் சுத்தம், ரசூலுல்லாஹ்வுடைய ரத்தம் சுத்தம் தலைப்பு கொடுத்து நினைக்கிறாங்க, எழுதி வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் சுத்தம்னா அது எங்க கிடைக்கும் தெரியல. சிறுநீர் என்ன எப்படி ஆக்க பாக்குறாங்க, இந்த மார்க்கத்தை எவ்வளவு அற்புதமான ஒரு மார்க்கத்தை நாசமாக்குறதுக்காக வேண்டி இதெல்லாம் ஒரு செய்தி எழுதி வச்சுக்கிறாங்க. யூதர்கள்லாம் இருந்தாங்க, பொய் சொல்றவங்கலாம் இருந்தாங்க, கட்டுக்கதை எழுதி வச்சிருக்கிறாங்க. இது கட்டுக்கதை. இது இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் உம்மு ஐமன் என்பவர் தேர்ந்து யார் சொல்றாருன்னு கேட்டா, நபீஜின்னு ஒரு ஆள் தான் இது அறிவிக்கிறார். உம்மு ஐமன் சொன்னதாக யார் அறிவிக்கிறார், நபீஜிங்கிறவர் அறிவிக்கிறார். இந்த நபீஜி என்பவருக்கு உம்மு ஐமனுக்கு சம்பந்தமே இல்ல. உம்மு ஐமன் மௌத்தா போய் ரொம்ப காலத்துக்கு பிறகு இவர் பிறக்கிறாரு. இவர்கிட்ட வந்து நம்ம சொல்லியே இருக்க முடியாது. இப்ப நான் ஒரு ஆள்கிட்ட அறிவிக்கிறதா இருந்தா எனக்கு அவருக்கு தொடர்பு இருக்கணும்ல, சந்திப்பு இருக்கணும்ல, அவர் காலத்துல வாழ்ந்து இருக்கணுமா இல்லையா? நான் வந்து என்ன அறிவிக்கிறேன், காந்தி என்கிட்ட சொன்னார்னு அறிவிச்சா எடுத்துக்கிறீங்களா? உன்ட்டு எப்படி காந்தி சொல்லுவாரு, நீ அதுக்கு முன்னாடி காந்தி மூத்தா போயிட்டாரு சொல்லுவீங்களா இல்லையா? அப்ப காந்தி சொன்னதாக நான் அறிவிப்பதா இருந்தால் காந்தியோட நான் இணைஞ்சிருக்கேன், சமகாலத்தில் வாழ்ந்து சந்தித்திருக்க வேண்டும். அப்ப உம்மு ஐமன் சொன்னதாக அறிவிக்கிற நபீஜ் என்ற ஒரு ஆள் அறிவிக்கிறாரு, இந்த மாதிரி உம்மு ஐமன் சொன்னாங்க அறிவிக்கிறாரு. அவர் உம்மு ஐமன் பார்த்திருக்கேனா இல்லைங்கிறாரு. அவர் யாரு, இந்த நபீஜிங்கிறாரு உம்மு ஐமன் காலத்துக்கு பிறகு பிறந்தவர், அவர் சந்திச்சதும் கிடையாது. சரி, இவர் சொன்னதாக அறிவிக்கக்கூடிய ஆளு அபு மாலிக் நகைன்னு ஒருத்தர் அறிவிக்கிறாரு. அவர் வந்து பலவீனமான ஒரு ஆளு, ரெண்டு பலவீனம் இந்த செய்தியில் இருக்கிறது. இப்படியான பொய் செய்திகளை வைத்துக் கொண்டு ரத்தம் சுத்தம் சிறுநீர் சுத்தம் என்றெல்லாம் சொல்லக்கூடிய காட்சிகள் எல்லாம் பார்க்கிறோம். இதுக்கெல்லாம் இந்த மார்க்கத்தில் என்ன இல்ல, அனுமதியே கிடையாது. அதே மாதிரி வந்து இன்னும் சொல்ல போனா, இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை புரிந்து கொள்வதற்காக எப்படிப்பட்ட மார்க்கம் தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி இந்த பையத்தல் ரிதுவானை பத்தி உங்களுக்கு சொல்லி இருக்கிறோம். ஒரு மரத்தடியில சஹாபாக்கள்கிட்ட ரசூலுல்லாஹ் உடன்படிக்கை எடுக்கிறாங்க. அதாவது தூதர் அனுப்பி வைக்கிறாங்க உஸ்மான, அவங்க திரும்பி வரல, அவரை கொலை பண்ணிட்டாங்கன்ற மாதிரி ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் அவங்க தூதரை கொலை பண்ணியிருப்பார்களே, ஆனால் நம்ம யுத்தம் செய்யணும், யாரெல்லாம் கடைசி வரைக்கும் நிக்கிறதுக்கு உறுதிமொழி தர்றீங்களோ உறுதிமொழி தாங்கன்னு கேட்கறாங்க. ஆனா உஸ்மான் ரலியல்லாஹு கொள்ளால திரும்பி வந்துடுறாங்க, யுத்தம் நடக்கல. அப்ப அதை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல என்ன செய்யறான், லக்கத் ரலியல்லாஹு அனில் முஃமினீன இது யுபாயிஉனக தஹ்த ஷஜரா, இந்த மரத்துக்கு கீழே உங்களிடத்துல உறுதிமொழி எடுத்தார்களே அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான். இந்த மரத்தடியில யாரெல்லாம் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கடைசி வரை நிற்போம் என்று உறுதிமொழி கொடுத்தார்களோ அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான் என்று குர்ஆன்ல 48வது சூறாவுல 18வது வசனத்தில் இருக்கிறது. அப்ப அந்த மரம் ஒரு புனிதமிக்க மரமாக ஆகிவிட்டது. எந்த இடத்துல ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து உடன்படிக்கை எடுத்தாங்களோ அது ஆகிவிட்டது. அதுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னா, பிற்காலத்தில் வர்ற மக்கள் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு இடத்தை காட்டி இந்த இடத்துல அந்த மரம் இருந்துச்சு, இந்த மரத்துக்கிட்ட தான் ரசூலுல்லாஹ், மரமே காணோம், இந்த இடத்துல மரம் இருந்தது, இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் உடன்படிக்கை எடுத்தாங்கன்னு அங்கன போய் ஸ்பெஷலா தொழ ஆரம்பிச்சிடுறாங்க. எப்ப தாபியன்கள் காலத்துல, சஹாபாக்கள் காலத்துக்கு அடுத்த தலைமுறையில வரும் பொழுது ஹஜ்ஜிக்கு போனாங்கன்னு வைங்களேன், போகும்போது அந்த வழியில இருக்குமா, இங்கதான் ரசூலுல்லாஹ் உடன்படிக்கை எடுத்தாங்கன்னு ஒரு இடத்தை காட்டி அங்க போய் தொழுகிறது, அதுக்கு தனி முக்கியத்துவம் கொடுக்கிறது, அது ஒரு புனிதமான ஒரு இடம், இடத்துக்கு புனிதப்படுத்துறது, புனிதமான இடம் என்று அறிவிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அப்ப என்ன செய்யறாங்கன்னா, இது சம்பந்தமா தாரிக் இப்னு அப்துர் ரஹ்மான்ங்கிறவர் அறிவிக்கிறார்.
இது புகாரில 4163 4164 ஹதீஸ்ல விவரமாக இருக்குது, பாத்துக்கிறங்க. அதுல என்ன அறிவிக்கிறாருன்னு கேட்டா, நான் வந்து ஹஜ் செய்வதற்காக போனேன். போகும்போது ஒரு கூட்டத்தார் என்ன செய்யறாங்க, ஒரு குறிப்பிட்ட இடத்துல தொழுகிறாங்க. போய் போற ஆண்டவே தொழுக பக்தமும் இல்ல, தொழுக டைமும் இல்ல, ஒரு லோகர் அசர் அது மாதிரி அந்த தொழுகை எடுத்துக்கலாம். பர்பஸா அந்த இடத்துல தொழுகணும்னு போய் தொழுகிறாங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்தை தேர்ந்தெடுத்து போற வழியில் இருக்கிறது தொழுகிறாங்க. மாஹாதர் மஸ்ஜித், என்ன இந்த இடத்துல ஒரு சிறப்பு தொழுகை தொழுகிறாங்களே அப்படின்ன உடனே, ஆதிஹி ஷஜரத்து பாயா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பையத்தருவான், இந்த இடத்துல ஒரு மரம் இருந்துச்சு, இந்த மரத்துக்கு ரசூலுல்லாஹ் உடன்படிக்கை எடுத்தாங்க, அப்படிப்பட்ட ஒரு புனிதமான இடமாக்கும் அப்படின்னு அந்த மக்கள் என்ன செய்யறாங்க, விளக்கம் சொல்றாங்க. சொன்ன உடனே நான் என்ன செய்யறேன், அந்த அறிவிப்பாளர் சொல்றாரு, தாரிக்கு சொல்றாரு, தாபீன்கள்ல சிறந்த 4-5 பேர்ல இந்த சயீத் இப்னு முஸையப் ஒரு ஆளு, அவங்க தகப்பனார் முஸையப் வந்து சஹாபி, அவர் இந்த மரத்துல உடன்படிக்கை எடுத்த ஒரு ஆளு. இந்த சயீத் இப்னு முஸையபுடைய வாப்பா இருக்கார முஸையப், அவர் இந்த மரத்துல உடன்படிக்கை எடுத்த ஒரு ஆளு. அவர்கிட்ட போய் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இந்த மாதிரி வாப்பாவெல்லாம் உடன்படிக்கை எடுத்திருக்கிறாங்களே, அந்த மரம்னு சொல்லி இந்த மாதிரி இவங்க போய் தொழுதுகிட்டு இருக்கிறாங்களே, இது என்ன சரியாண்ட உடனே அவன் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, எங்க வாப்பாவே எனக்கு சொல்லி இருக்கிறாங்க. அவர் சொல்றாரு, அந்த உடன்படிக்கையில கலந்துகிட்டாங்களே அவங்க, அடுத்த வருஷம் நாங்க ஹஜ்ஜிக்கு போனோம். ஹஜ்ஜிக்கு போகும்போது அந்த மரம் எதுன்னு பார்த்தோம். அந்த மரம் எதுன்னு எந்த ஒரு அடையாளமும் இல்லாம ரசூலுல்லாஹ் காலி பண்ணி சொல்லிட்டாங்க போல இருக்கு. அந்த மரத்தையே காணா. எங்களுக்கு அந்த மரத்தை கண்டுபிடிக்க யார் சொல்றா, அடுத்த வருஷமே எப்ப இந்த பையத்தர் ரிலுவான் நடந்ததோ அதுக்கு மறு வருஷமே நாங்கள் போனோம். போனால் அப்படி ஒரு மரமோ அந்த இடத்துல அடையாளமோ ஒன்றுமே எங்களுக்கு காண முடியவில்லை அப்படின்னு எங்க வாப்பா எனக்கு அந்த சஹாபி சொல்லி இருக்கிறாங்க. அப்ப சஹாபாக்களுக்கு அந்த மரம் தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சு போச்சோ? சஹாபாக்கள் யார் அந்த இடத்துல உடன்படிக்கை எடுத்தாங்களோ அப்ப இல்லாத ஒரு மரம் பின்னாடி எப்படிப்பா வரும், பொய்யா உண்டாக்குறாங்கன்னு சொல்றாரு. அதுக்கு ஒரு புனிதத்துவம் இருந்திருக்குமே. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மரத்தை காப்பாற்ற சொல்லிருப்பாங்களா இல்லையா? அடுத்த வருஷம்லாம் ரசூலுல்லாஹ் உயிரோட தானே இருக்கிறாங்க. அடுத்த வருஷம் போகும்போது அந்த மரத்தை காணாண்டவன கண்டுபிடிங்கப்பான்னு சொல்லி அந்த இடத்தையாவது ரசூலுல்லாஹ் ஒரு அடையாளம் மார்க் பண்ணி அது ஒரு புனித இடம் அறிவிச்சிருப்பாங்களா இல்லையா? அதை எங்களுக்கு அப்படி சொல்றாரு. இன்ன அஸ்ஹாபு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லம் யஅலமுஹா, ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்களுக்கு தெரியவில்லை. வஅலிம்தும்ஹா அன்தும், அது உங்களுக்கு தெரிந்து விட்டதா? ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்களுக்கு அப்படி ஒரு மரத்தை காணான்னு திரும்பி வந்துட்டாங்க. மரத்தை போய் பார்த்திருக்காங்க, மரத்தையே காணா, திரும்பி வந்துட்டாங்க. இவங்க பின்னாடி உண்டாக்கி இருக்காங்கன்னு விளங்குது. இவங்களா ஒரு இஷ்டத்துக்கு ஒரு இடத்தை காட்டிக்கிட்டு இதான் மரம் இதான் அந்த இடம்னு சொல்லி பொய்யா உண்டாக்கி இருக்கிறாங்க. அப்பவே பொய்யா உண்டாக்குனா இப்போ என்னென்ன உண்டாயிருக்கு இதை நம்ம பார்க்கிறோம். இது புகாரில 4163 64 இருக்கு, 4162 இருக்கிறது. அப்ப இது மாதிரி இந்த இதுக்கு மரத்துக்கு புனிதம் இதெல்லாம் கிடையாது, பின்னாடி உண்டாக்குறது. இன்னும் சொல்ல போனா ரசூலுல்லாஹ்ட்ட வந்த மக்கள் கேட்டாங்கல்ல, ஜாத்து அன்வாத்துன்னு ஒரு மரம் ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். ஜாத்து அன்வாத்துன்னு ஒரு மரம், அந்த மரத்தை புனிதமான மரம் என்று அந்த ஜாகிலியா மக்கள் நினைத்துக் கொண்டு அதுல வாழை இதெல்லாம் கட்டி தொங்க போடுவார்கள். அதுல வாழை கட்டி தொங்க போட்டு போயிடணும்னா போர்ல ஜெயிக்கலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. இப்ப ரசூலுல்லாஹ்ட்ட சஹாபாக்கள் என்ன கேட்கறாங்க, இஜாலனா ஜாத்து அன்வாத்தின் கமாலஹும் ஜாத்து அன்வாத், அவங்களுக்கு இந்த ஜாத்து அன்வாத் மரம் இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு மரத்தை ஏற்பாடு பண்ணி தாங்கன்னு கேட்கறாங்க. அப்ப மரத்தை ரசூலுல்லாஹ் ஏற்பாடு பண்ணி கொடுக்கலாம் தானே? ரசூலுல்லாஹ் ஏற்பாடு அவங்களா ஒரு மரத்தை காட்டி செய்யல, ரசூலுல்லாஹ்ட்ட தான் கேட்கறாங்க, நீங்களா ஒரு மரத்தை எங்களுக்கு உண்டாக்கி தாங்கண்டு. இந்த மரத்தை புனிதமாக்குறது இல்லைங்கிறதுனாலதான் இது அப்படியே மூசா நபி கிட்ட மக்கள் கேட்டாங்களே அந்த மாதிரி கேட்கறீங்க. அடுத்தவனை பார்த்து காப்பி பண்ணி இங்க திணிக்க பாக்குறீங்க. இது அச்சு அசலா மூசா நபி இடத்துல அந்த மக்கள் கேட்டாங்களே, அவங்களுக்கு பல தெய்வம் இருக்கிற மாதிரி எங்களுக்கு பல தெய்வத்தை உண்டாக்குன்னு கேட்டாங்களே, அதே மாதிரி கேட்கறீங்க சொல்ல கண்டிக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தில் இப்படி மரத்தையும் மண்ணையும் பொருளையும் புனிதப்படுத்த சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரியான புனிதப்படுத்தல் மேற்றுக்கு என்ன இல்ல இடமே, அது மார்க்கத்துக்கு இடமே முன்னே சொல்லியிருக்கிறது. திருமதியில 2106 ஹதீஸில் இது இடம்பெற்றிருக்கிறது. அதனால இந்த சபா மர்வா இதையெல்லாம் காட்டிக்கின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய முடி சொன்னோம் இல்லையா, முடியை வச்சுக்கிட்டு என்ன செய்யறாங்க, அது பறக்கத்தான முடின்னு சொல்லி இப்போ வச்சுட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய முடி இருக்கு, பாலஸ்தீன்ல இருக்குங்கிறாங்க, துருக்கியில இஸ்தம்புல்ல இருக்குங்கிறாங்க, காஷ்மீர்ல இருக்குங்கிறாங்க, இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலையும் இந்த மாதிரி சில சஹாபாக்கள் அந்த முடியை வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்ற மாதிரி செய்திகள்லாம் கிடைக்கிறது. அதை பார்த்தாலே அதுலயே நமக்கு டவுட் உண்டாகி போயிடும். என்ன டவுட் உண்டாயிரும் கேட்டா, முதல் விளங்கிக்கிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடியை பொறுத்த வரைக்கும் அவங்க முடி நரைக்கவே இல்லை. கடைசி வரைக்கும் முடி நரைக்கவே கிடையாது. மொத்தத்துல தாடி தலைமுடி எல்லாத்திலையும் சேர்த்து 20 நரமுடி கூட இல்லை. மொத்தத்துக்கும் தலைமுடியும் தாடி எல்லாமே சேர்த்து 20 நாள் எண்ணி பார்த்தா கூட 20 இருந்தா தெரியாது. முதல்ல 20 தான் மொத்தமா இருந்துச்சுன்னா கிளப்பி அது அப்படி பார்த்தா தான் கண்டுபிடிக்க முடியும். 20 இருக்கிறவங்க போய் சாயம் பூசுவாங்களா? முதல்ல
20 இருந்தா தெரியாது, கருப்பா தான் இருக்கும். ரசூலுல்லாஹ்வுடைய முடி மூத்தா போற வரைக்கும் அவங்களுடைய தாடியிலையும் தலைமுடியிலையும் வெள்ளை இல்ல. அது புகாரில நீங்க பாத்தீங்கன்னா 3547 3548 ஹதீஸில் இருக்கிறது. ரசூல் லைஸபி ரஸிஹி வ லிஹியதிஹி 20 ஷாரத்தன் பைலா, அவங்களுடைய தாடியிலையும் தலைமுடியிலையும் 20 வெள்ளை முடி கூட இருக்கவில்லை. இத முதல்ல கவனத்தில் வச்சுக்கிறங்க. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க சாயம் பூசுவாங்களா தலைமுடிக்கு, தலைமுடி தாடிக்கெல்லாம் கலர் பூசுவாங்களா? கலர் பூசுறது மார்க்கத்தில் சுன்னத்து இருக்கிறது. நரைச்சு போச்சுன்னா வெள்ளையை வச்சுக்க கூடாது. டார்க் கருப்பை தவிர ஏதாவது ஒரு கலரை போட்டு என்ன செய்யணும், அதை மாற்றிக் கொள்வது சுன்னத்து இருக்கிறது. அப்ப ரசூலுல்லாஹ் அந்த மாதிரி சாயம் பூசி இருக்கிறாங்களான்னு கேட்கும்போது, சாயம் பூசுறா எதுக்கு சாயம் பூசணும், அப்படின்னு எப்பவும் கருப்பா இருக்குமே, எதுக்கு அவங்க ஏன் சாயம் பூச போறாங்க, சாயம் பூசுற வெள்ளைய போனாலுக்கு தானே அதெல்லாம் தேவை என்று சொன்னதாக புகாரில 3550 ஹதீஸில் இருக்கிறது. ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய முடின்னு சொல்லி உம்மு சுலைமோ உம்மு சலமா அபூ தல்ஹா இவங்க எல்லாம் எடுத்து மக்கள்கிட்ட காட்டுறாங்களே, அது சிவப்பு கலர் முடியா இருக்கு. ஷாருன் அகமர் வருது. ரசூலுல்லாஹ் சாயமே பூசல, சாயம் பூசாத ஒரு ஆள் நரைக்கவும் இல்ல, கருப்பு முடிதான் அவங்க முடியா இருக்க முடியும். அது நரைக்கிறது கலர் மாறுறதுலாம் தலையில இருக்கும்போது மாறினா தானே தவிர கருப்பா வெட்டி எடுத்துன்னா அப்புறம் நரைக்காது. அது வழங்குதா? ஒரு ஆள் முடிய 25 வயசுல வெட்டி ஒரு டப்பாவை போட்டு வச்சுட்டீங்கன்னா 50 வயசுல வெள்ளையா போயிருமா? அது வெள்ளையா போறதுக்குலாம் என்ன இருக்குன்னா, இங்க இருந்து ரசாயன மாற்றம் கடத்தப்பட்டா தான் அந்த முடிவுடைய கலர் மாறும். உடம்புல இருந்தா தான் மாறுமே தவிர 25 வயசுல வெட்டி ஒரு டப்பால போட்டு வச்சு 10 வருஷம் 100 வருஷம் கழிச்சு எடுத்தாலும் அப்படித்தான் இருக்கும், கருப்பாத்தான் இருக்கும். அது நிறைய ஏற்படாது. முடிக்கு என்ன செய்யாது, நரைக்கிறதுக்கு என்ன காரணம்? முடி மட்டும் காரணம் இல்ல, நம்ம உடம்பில் ஏற்படக்கூடிய ரசாயன மாற்றங்கள்லாம் சேர்த்தது தீர்மானிக்கிறது. அப்ப என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, உஸ்மான் இப்னு அப்துல்லா சொல்றாரு, நான் உம்மு சலமாட்ட போனேன், ரசூலுல்லாஹ்வுடைய முடின்னு என்கிட்ட காட்டினாங்க, ஷாராத்தின் ஹும்ரன் செக்கச்செவேர்ந்த அந்த முடி இருந்தது, சிவப்பு முடிய ரசூலுல்லாஹ்வுடைய முடின்னு காட்டியிருக்கிறாங்க. அப்பவே என்ன இருக்கிறது, முடி இல்லைன்னு விளங்குது. ரசூலுல்லாஹ் முடி கருப்பா தான் இருந்துச்சு, நரமுடி வரவே இல்லை. அவங்க தலைக்கு சாயமும் பூச மாட்டாங்க. அப்ப சிவப்பா போறதுக்கு வழி இல்ல, சாயம் பூசினா தானே சிவப்பா போகும். அப்ப நிறையும் இல்ல, நிறைய இருக்குன்ற அந்த 20 முடிக்காச்சும் நிறைய பூசி இருந்தாங்கன்னு சொன்னா அப்பவாது சிவப்பு முடி இருக்க வாய்ப்பு இருக்கு. அது பூசணும் இல்லை, அது நரைக்கவும் இல்லை. நான் 1 2 20 நிறைய இருந்துச்சு, அதுக்கு பூசவும் இல்லை, சாயம் பூசவும் இல்லைன்னா அப்ப என்னவா இருக்கணும், வெள்ளை முடியா எடுத்து கொண்டாந்து காட்டினா ரசூலுல்லாஹ் முடின்னு ஒத்துக்கலாம், அந்த 20 முடியா இருக்குன்னு நினைச்சுக்கலாம். கருப்பு முடியா கொண்டாந்து காட்டினா நரைக்காத முடின்னு வச்சுக்கலாம். சிவப்பு முடியை கொண்டாந்து காட்டினாங்கன்னு புகார்ல என்ன வருது, 5896 வருகிறது. சிகப்பு முடியை நாங்கள் பார்த்தோம். 5898 வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்லூபன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முடியில் ஒரு தொகுப்பை எடுத்து காட்டினார்கள். ஒரு முடியை காட்டல, நிறைய முடியை காட்டுறாங்க, அனைத்தும் சாயம் பூசப்பட்டதாக இருந்தது. அப்ப சாயம் பூசப்பட்ட ஒரு முடியை என்ன செய்யறாங்க, அதை காட்டுறாங்கன்னு சொல்லிட்டு அது பார்த்தா சிகப்பு கலர் சாயமாக இருந்தது என்று புகாரில 5898 ஹதீஸ்ல பார்க்கிறோம். அப்ப இந்த முடியை பாதுகாக்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் ரசூலுல்லாஹ் கொடுக்கவே இல்லை. இது ஒரு மிஸ்டேக்கா இருக்கனால அப்படி முரணா வருது. இந்த நியூஸ் கிடையாது. முடியை பாதுகாத்து வைக்கிறது, முடிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது, அது மாதிரியான ஒரு போதனையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யல, செஞ்சிருக்க மாட்டார்கள் என்பதை நம்ம என்ன செய்யறோம், விளங்கிக் கொள்கிறோம். அதே மாதிரி ரசூலுல்லாஹ் தலைமுடி எடுத்தவொன்னா எல்லாருக்கும் ஆள் கொஞ்சம் பங்கு வச்சு கொடுன்னு சொன்னாங்களாம். ரசூலுல்லாஹ் உம்ராவுக்கு போய் முடி எடுத்துன்னு செஞ்சாங்களாம், அபூ தல்ஹா கூப்பிட்டு எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பங்கு வச்சு கொடு. இது ரசூலுல்லாஹ்வுடைய கேரக்டர் உள்ளதா? இன்னொரு அறிவிப்புல அவங்கள பங்கு வச்சு கொடுத்தாங்க, அதுல முரண்பாடு வந்துடும். அதாவது ரசூலுல்லாஹ் பங்கு வச்சு கொடுக்க சொல்லி அவர்கிட்ட கொடுத்தாங்கன்னு ஒரு ஹதீஸ் வருது. இன்னொரு ஹதீஸ்ல வந்து ரசூலுல்லாஹ் தானாவே பங்கு வச்சு கொடுத்தாங்க, தானாவே பங்கு வச்சு கொடுத்தாரு. புகாரில முஸ்லிம்ல 2298 வருகிறது. அபூ தல்ஹா தான் பிரிச்சு எடுத்தாரு, புகாரி 171 வருது. இப்படி முரண்பாடா வேற வருது. இதை முடிய கொண்டே பங்கு வச்சு கொடுக்கலாம் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்களா? இந்த மாதிரியான அந்த புனிதம் இருப்பதாகவெல்லாம் சித்தரிக்கிறது எதுக்குன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வந்து மதிக்கிறோம், அன்பு செலுத்துறோங்கிற பேர்ல இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க. ரசூலுல்லாஹ் மேல உள்ள அன்பா இதா? அல்லாஹ் என்ன சொல்றான், இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹிப்புக்குமுல்லாஹ். நீங்க வந்து உண்மையில அல்லாஹ்வை நேசிக்கிறவங்களா இருந்தா ரசூலை பின்பற்றணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவுரையை கேட்டு நடக்கணும். அவங்களுடைய இதெல்லாம் ஒரு அறிவுரை மாதிரி, மூத்திரம் சுத்தமானது, ரத்தம் சுத்தம், எச்சி சுத்தம், உடு செஞ்ச தண்ணி சுத்தம், இப்படி எல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்றதுக்கு வந்து இருப்பார்களே, இந்த மார்க்கம் எடுபட்டு இருக்குமா? அன்னைக்கு இதுதான் நாங்க செஞ்சிட்டு இருக்கோமே சொல்லியிருப்பானே. அந்த மாதிரி செயலையெல்லாம் ஒழிச்ச காரணத்தினால இந்த மார்க்கம் அப்படி இருந்துச்சு, உலகையே இருந்துச்சு. அதுக்குள்ள கொண்டாந்து இந்த மாதிரி ஏதோ கரப்ஷனான செய்திகளையா தேர் எடுத்துக்கொண்டு இதை வைத்துக் கொண்டு என்ன செய்யறாங்க, ஒரு தவறான சித்திரம் கொடுக்கறாங்க. அப்ப நம்ம என்ன அடிப்படை வச்சுக்கிறோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி பொதுவான ஒரு கேரக்டர் நீங்க உண்டாக்கி வைத்துக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு தெரியும், குர்ஆனை எல்லாம் படித்தீர்களே ஆனால்
ஒட்டுமொத்தமா ஹதீஸ ஒரு புகாரிய ஒரு தடவை ஆதில இருந்து ஒரு அந்த வரைக்கும் படிச்சேன்னு வைங்க, ஓ ரசூலுல்லாஹ்னா இப்படித்தான் என்று படிச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். அதை டேமேஜ் பண்ண மாதிரி ஒன்று ரெண்டு செய்திகள் அது எந்த நூல்ல இடம் பெற்றாலும் சரி, ரசூலுல்லாஹ்வுடைய ஒழுக்கத்தை பாதிக்கிற மாதிரி, அவங்களுடைய நேர்ம நாணயத்தை பாதிக்கிற மாதிரி, அவங்க மோசடி செஞ்சார்கள் காட்டுற மாதிரி எல்லாம் ஒன்று ரெண்டு செய்தி வந்தா இது சொருவி இருக்கிறாங்க, இது நுழைச்சிருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் முன்னாடி எச்சரிக்கை பண்ணிட்டு போயிட்டாங்க, என் பெயரை பயன்படுத்தி சொல்ற செய்தி நீங்களே வெறுத்து இப்படியுமா ரசூலுல்லாஹ் நடப்பாங்க இந்த மாதிரி உங்களுக்கு தோணக்கூடிய வகையில் சொல்வார்களே, ஆனால் அது நான் சொன்னது கிடையாது, என் பெயர்ல எவனோ சொன்னது என்று நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள் எச்சரிக்கை பண்ணியிருக்கிறார்கள். அதனால இதை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அது போக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த முடிக்கோ வேற ஒரு பொருளுக்கோ புனிதம் இருக்குன்னு வைத்துக் கொண்டாலும் அது எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க? இன்னைக்கு ரசூலுல்லாஹ் முடின்னு ஒருத்தன் முடி வச்சு நானும் ஏதாவது முடி வச்சு ரசூலுல்லாஹ் முடினா எப்படி இல்லைப்பீங்க? ரசூலுல்லாஹ் முடின்னு ஒருத்தன் தர்கா கட்டிட்டு இருக்கான், நானா என்ன செய்யறேன், ஒரு பெரிய முடி உள்ளாட்டு ஒரு கும்பல முடி எடுத்து, பெரிய முடி எடுத்துல கும்பல முடி எடுத்தா கரெக்டா இருக்கும், பெரிய முடி எடுத்து இது ரசூலுல்லாஹ் முடி அப்படின்னு சொன்னா அது எப்படி இல்லைப்பீங்க? ஆதாரம் காட்டிங்களா? நீ ஆதாரம் சொல்லப்ப அதே மாதிரி காட்டுமா இல்லையா? நீ முடிக்கு தரகா கட்டி வச்சுக்கிறப்ப இது ரசூலுல்லாஹ் முடின்னு எப்படி கண்டுபிடிச்ச? ஒரு முடியை ரசூலுல்லாஹ்வுடைய முடின்னு எப்படி நீங்க நிரூபிப்பீங்க? அந்த டிஎன்ஏ டெஸ்ட்லயே நிரூபிக்கலாமா? நிரூபிச்சா ரசூலுல்லாஹ்வுடைய ஒரிஜினல் முடி இருந்தா தானே அதை நிரூபிக்க முடியும். உயிரோட இருக்கிற ஒரு ஆளா இருந்தா என்ன செய்யலாம், அவரை டெஸ்ட் பண்ணி இந்த முடிக்கு உள்ள ஆள் இவர் தானு கண்டுபிடிக்கலாம். அந்த மாதிரியா ரசூலுல்லாஹ்வுடைய முடியை ஏதாவது சோதனை பண்ணி இதை கண்டுபிடிக்க இயலுமா? கண்டுபிடிக்க இயலாது. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய சட்டை, ரசூலுல்லாஹ்வுடைய பொருள், இன்னும் சொல்ல போனா அந்த முடி நம்மள்ட்ட இருந்தால் நமக்கு எந்த ஒரு டேமேஜும் வராது. அந்த முடி மட்டும் கையில இருந்துச்சுன்னு வைங்க, நமக்கு ஒரே செல்வம் தான் ஒரே அப்படிலாம். ரசூலுல்லாஹ் இருக்கும்போது வறுமையில கிடந்தாங்க அந்த மக்கள். ரசூலுல்லாஹ் உயிரோட இருக்கிற காலத்திலேயே அவங்களை ஏற்றுக்கொண்ட மக்கள் சாப்பாடு இல்லாம நினைஞ்சாங்க, கஷ்டப்பட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய போர் வேண்டு ஒருத்தங்க ஒரு எடுத்துட்டு போய் மாவியாக்கள் உமையாக்கள் ஆட்சி காலத்துல நினைஞ்சாங்க, அதை ஒரு புனிதமா வச்சிருந்தாங்க, அதை கலாண்டு போயிட்டாங்க வரலாறுல. அதையே அது புனிதம், அது இருந்தா நமக்கு திருட்டு போவாதுன்னாங்க, அதையே திருட்டு போயிட்டாங்க. இப்ப காண வரலாறுல இல்ல. அது ஒரு புலவருக்கு ரசூலுல்லாஹ் போத்துனாங்களாம், அதை நினைஞ்சாங்களாம், அதை பாதுகாத்து அதுக்கு ஒரு முக்கியத்துவப்படுத்தி வச்சிருந்தாங்க, அதை காணா. இப்ப எத்தனையோ புனித பொருள் எல்லாம் போச்சு, ரசூலுல்லாஹ்வே போயிட்டாங்களா இல்லையா? அப்புறம் என்னத்துக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க? தூய்மையான ஒரு மார்க்கம், சுத்தமான மார்க்கத்தில் கொண்டான இந்த மாதிரி பொருள்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய செய்திகளை நம்ம என்ன செய்யணும், களை எடுத்து விட வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்தவர்கள், சிறந்த மனிதர், மிகச்சிறந்த பண்பாட்டுக்குரியவங்க, மிகச்சிறந்த ஒழுக்க சீலர், அவர்களுக்கு நிகராக ஒரு ஒழுக்க சீலர் உலகத்துல பார்க்க முடியாது. அப்படியெல்லாம் நீங்கள் புகழலாமே தவிர இது மாதிரி எல்லாம் ரசூலுல்லாஹ்வை வெறுக்கத்தக்க விஷயங்கள்லாம் சொல்லி என்ன செய்யக்கூடாது, புகழக்கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்